அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வருகிற 14/4/2026 அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 அப்படிங்கிறது பிறக்குது. பராபவ வருஷம்னு பேர் அந்த வருஷத்துக்கு பேர். இப்போ நடக்கிறது விஸ்வாவச வருஷம், அடுத்தது பராபவ வருஷம் அப்படின்னு பேர். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது தான் அந்த வாக்கியம். சரி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது. மகர ராசிக்கு எப்படி இருக்கு? பராபவ வருஷம்னு பேர். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது தான் அந்த வாக்கியம். சரி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது. மகர ராசிக்கு எப்படி இருக்கு? மகர ராசிக்கு சிறப்பாக இருக்கு. வரக்கூடிய வருஷம் பாவம் ரொம்ப நொந்து போயிருக்கீங்க. கடந்த 7.5 வருஷமா 7.5 சனி ஒரு பக்கம், ராகு ஒரு பக்கம், கேது ஒரு பக்கம், குரு ஒரு பக்கம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை. வேலைக்கு போனால் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை, ஸ்கூலுக்கு போனால் பிரச்சனை, நண்பர்களை பார்த்தா பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கோட பிரச்சனை, சொல்ல முடியாத கஷ்டங்களில் பலவித துன்பங்களோடு இருந்தீங்க. இந்த வருடம் அதில் இருந்தால் வெளியில் வரீங்க. முதல்ல ராசிநாதன் சனி பகவான் 7.5 சனியை விட்டுட்டு 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். சனியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தால்தான் நன்மை. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போது 3ஆம் இடத்திற்கு சனி வரும்பொழுது நன்மைகள் அதிகரிக்குது. வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், பொருளாதார உயர்வு ஏற்படும். குறிப்பாக சொல்லப்போனால் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் பண்ணுறாங்கல்ல, தொழிற்சாலைகள் வச்சு நடத்துறது, ஒரு இயந்திர சாலைகள், உற்பத்தி சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், எண்ணெய் சம்பந்தமான தொழில்கள், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், உணவு பதப்படுத்துதல், ரேஷன் பொருட்கள், உணவு வழங்கல் துறை, சட்ட ஆலோசனை மையம், சட்டத்துறை, பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்குது. ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. தற்சமயம் ராகு பகவான் நன்மை அல்ல. 2ஆம் இடத்துல இருந்து குடும்ப பிரிவு, குடும்பத்துக்குள்ள ஒரு கலகங்கள், சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த வருஷத்தில் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கே வரும். அது இன்னும் கஷ்டம்தான் கொடுக்கும். ஜென்ம ராகு. அப்போது தேவையில்லாத பிரச்சனை, நரம்பு கோளாறுகள், ஸ்கின் ப்ராப்ளங்கள், விஷக்கடி, பூச்சிக்கடி, கட்டி, சொறு சிரங்குகள், கெட்ட பழக்க வழக்கங்கள், இது ராகு திசை நடந்ததுன்னா முடிஞ்சுது. பெரிய அவமானங்களை சந்திக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் தற்சமயம் 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கார். அதே சமயம் ஜூன் மாதம் பயிற்சி ஆவார். அதில் 7ஆம் இடத்திற்கு வந்து தங்களுக்கு நன்மையை செய்வார். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வம்ச விருத்தி ஏற்படும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், நகை நட்டுக்கள், வஸ்திரங்கள், வாகனங்கள், என்னென்ன வேணுமோ அத்தனையும் அனுபவிக்கலாம். பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். பழைய கடன்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ செலவுகள் குறையும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். 7ஆம் இடத்துக்கு குரு முழும். அதே மாதிரி கேதுவும் இப்பொழுது 8ஆம் இடத்துல இருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகளை கொடுக்குறார். அவரும் 7க்கு போவார். அதுவும் ஓரளவு நன்மையை தரும். அதாவது மகர ராசி அப்படின்னு பார்த்தோம்னா என்னதான் சில கிரகங்கள் தற்சமயம் நன்மை செய்தாலும் சில கிரகங்கள் வரக்கூடிய காலங்களில் இந்த ஆண்டில் நன்மை தரலை. சனி நன்மையை செய்கிறார், 2.5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. குருவும் செய்வார். ராகு கேதுக்கள் செய்ய மாட்டாங்க. ராகு ராசிக்கே வர்றது நன்மையை தராது, கேது 7க்கு வர்றது நன்மையை தராது. இப்படி எல்லாம் பல சிக்கல்கள். பாதி நன்மை பாதி கெடுதல். இப்போ என்ன பண்ணுறது, எதை எடுத்துக்கிறது? அப்போ என்ன இந்த மாதிரி டைமில் நமக்கு எது கை கொடுக்கும்னு பார்த்தா நம்ம சொந்த ஜாதகம் ஒன்று தான் கை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். சொந்த ஜாதகத்தில் இந்த 4 கிரகங்களும் நன்மை தரும் விதத்தில் இருந்தால் இதை பற்றி நம்ம கெட்ட போன கிரகங்களை பற்றி கேர் பண்ண வேண்டியதில்லை. அதனால் மகர ராசி நேயர்கள் அவசியம் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்த்தே ஆக வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். தமிழ் நியூ இயர் April 14, 2026 இது ஒவ்வொரு ராசியினருக்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷமுமே ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நிகழவே போகுது. அது ஆல்ரெடி ஒன்று நிகழ்ந்துருச்சு. மார்ச் மாதமே சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் படி பரிபூர்ணமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஜூன் மாதம் குரு பயிற்சி அப்படிங்கிறது வரும். அதன் பிறகு ராகு கேது பயிற்சியும் நிகழப்போகுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்த மாதிரியான நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவுலையுமே 2 ராசியாக ஒரு சீரீஸாக இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்.
அதனால் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லா வாழ்வதற்கான குறிப்புகள் பற்றி எண்கணித ரீதியாக நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அதில் இலவச எண்கணித, அதாவது எண்கணிதம்ங்கிறது நியூமராலஜி, பிளான்ட்ரி பொசிஷன்ஸ் ரீதியாக கிடையாது. நியூமராலஜி ரிலேட்டடாக உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அமைப்பு பற்றியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுசாக பார்த்து நீங்கள் அதன் பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடியதே சனி தான். ஏன்னா முழுமையாக அவர் இந்த 7.5 சனி அப்படிங்கக்கூடிய விஷயத்தை முடிச்சுக்கிட்டார், மொத்தமாக முடிச்சுக்கிட்டாரு. ஸோ சனி போகும்போது நல்லது பண்ணிட்டு போவாருங்கிறதுக்கு இணையாக, இத்தனைக்கும் உங்கள் ராசி அதிபதியே சனி தான். அப்போ உங்களுக்கு டார்ச்சரே பண்ணக்கூடாதான்னு கேட்டால் அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆச்சு, எப்படி விடுவார்? அவர் யாருக்குமே பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீருவார். இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை இருந்தாலும் வெளியில் வரீங்க, ஒன்றும் பயம் இல்லை. நிச்சயம் ஜெயிக்கவே போகிறீர்கள். நீங்களும் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத அறுவடை செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு தான். குருவுடைய நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் இடமான திரிகோணஸ்தானத்தில் அமைந்து அவருடைய பார்வை பலங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு போராடினீங்களோ அது இப்போ நீங்கள் செய்தீங்கன்னா 100% வெற்றியை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். கவலையப்படாதீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஒரு சேஃபஸ்ட் காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவ்வளோ நாள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க. அது இந்த 2026 எண்டிலேயோ அல்லது 2027 மிடில் பார்ட்லேயோ நெக்ஸ்ட்டு தமிழ் நியூ இயருக்குள்ளார உங்களால் உணரவே முடியும் உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத. நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் திருநள்ளாரோ அல்லது குச்சனூர்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ஸ்தலத்திற்கு கூட நீங்கள் செல்லலாம். ஏன்னா இந்த சுக்கிரன்கிற ஒரு மூலமாகவும் சனிக்கு விமோச்சனம் உண்டு. சனி கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல்களை சுக்கிரன் நீக்கி தருவார். அதனால தான் அந்த ஸ்தலம் சொன்னேன். மற்றபடி நீங்கள் அனைத்து ஜீவசமாதிகள் கோயில்களுக்கும் சென்று வரலாம். நிச்சயம் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எண்கணித ரீதியாக வாழ்நாள் முழுமைக்கும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான விஷயம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதா சொல்லியிருந்தேன். இப்போ எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுடைய பிறந்த தேதியும் சரி, கூட்டு எண்ணும் சரி, அவனுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையை வழி நடத்துவதற்கான ரகசிய தகவல்களை உள்ளடக்கியது. ஒரு பிறப்பு நிகழும் பொழுதே உங்களுடைய பிறந்த தேதி, கூட்டு எண், இது என்ன மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகுது, உங்களுடைய விதி அமைப்பு என்ன அப்படிங்கிறத அந்த நம்பர்ஸுமே சொல்லிடும். அதற்கு பொருத்தமான ஒரு பெயர் அமையும் பொழுது, இப்போ உதாரணத்திற்கு ஒரு டீசல் வாகனத்தில் போய் நீங்கள் பெட்ரோல் போட முடியாது, பெட்ரோல் வாகனத்தில் போயிட்டு நீங்கள் கெரசின் போட முடியாது. போட்டிங்கன்னா என்ன ஆகும்? வண்டி நகராது, வீணாக போயிடும், இன்ஜினே மற்றபடி மொத்தமாக சீஸ் ஆகும் இல்லையா? அது மாதிரி தான் லைஃப்லையுமே உங்களுடைய உடல் எனும் எந்திரத்தை இயக்கக்கூட மந்திரமாக உங்களுடைய பெயர் செயல்படும். அந்த எந்திரத்தினுடைய சரியான பெயர் மந்திரம் என்ன அப்படிங்கிறத எதை டினோட் பண்ணணும்னா உங்கள் பிறந்த தேதி டினோட் பண்ணும். ஸோ தற்போது உங்களுக்கு லைஃப்பில் இந்த பயிற்சியில் அது நடந்துடும் இது நடந்துடும்னு எல்லாம் சொல்கிறாங்க சார், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த பதிவு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளோட உங்களுக்கு காண கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுடைய லைஃப்பில் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கியுள்ளார் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது ரெண்டுத்தையும் கீழே தர்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதே போல் யாராச்சும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வியாபார பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க. குழந்தைக்கு ஏதாச்சும் பேர் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே அனுப்பிச்சி விடுங்க. இதில் எது சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறத நான் முதல்ல ஒரு இலவச பொது பலன்களாக நான் அனுப்புவேன். அப்படி சரியாக இல்லைன்னா என்ன செய்யணுங்கிறத நான் தெளிவாக ஒரு பதிவு அனுப்புவேன். அது இங்கே தேவைப்பட்டால் அந்த கட்டண சேவையை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல நான் சொல்லக்கூடிய அந்த பொது தகவல்கள் பொருந்தி இருக்கா அப்படிங்கிறத நல்லா காது கொடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். விருப்பப்பட்டால் அந்த ஒரு எண்கணித பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையுமே பயிற்சி காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி,
நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வெற்றி பாதையை அது உருவாக்கி கொடுத்துவிடும். ஆனால் அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. குலதெய்வத்தினுடைய அருள் இருப்பவர்களுக்கு மாத்திரமே அது கிடைக்குது. இது என் அனுபவத்தில் கண்ட உண்மை. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் எண்கணித பெயர் அமையும் பொழுது. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.